வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து மறக்காம 1.5 நாள் தாங்க இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அதுக்குள்ள போய் உங்களோட ஓட்டை வந்து கரெக்டா போட்டுருங்க. இதுக்கு பின்னாடி நிறைய சதிகள்லாம் நடக்குது. ஆனா ஃபினாலே ரிசல்ட் எப்பவுமே மக்கள் ஓட்டுப்படி தான் நடந்திருக்கு. ஏன்னா அது ஆடிட்டிங் பண்ணோம், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கு. நீங்க நம்பிக்கையோட மக்கள் ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. கரெக்டா மக்கள் சூஸ் பண்ற வெற்றியாளர் தான் கிடைப்பாங்க நான் நம்புறேன். அதுக்கு நீங்க மறக்காம ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றதான் என்னோட கருத்து. ஸோ மறக்காம எல்லாரும் ஓட்டு போட்டு உங்களுக்கு பிடிச்ச வின்னரை சூஸ் பண்ணுங்க. பின்னாடி பல வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. மக்களின் தீர்ப்பே இறுதியாக வெல்ல வேண்டும் மக்களே அப்படின்றது என்னோட கருத்து. மறக்காம மிஸ்டு கால் ட்ரை பண்ணிட்டே இருங்க. பிஸியா இருக்குதுன்னா அந்த நம்பருக்கு நிறைய கால்ஸ் வருதுன்னு அர்த்தம். நீங்க ரிங்கு போற வரையும் நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது அப்படின்றது. ஸோ தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு நான் கால் பண்ணி மிஸ்டு கால் ஓட்டும் கொடுத்துருங்க, ஹாட் ஸ்டார் ஓட்டும் கொடுத்துருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமான டிஸ்கஷன். இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புள்ளி கேங்க கூப்பிட்டு ஒரு பக்கம் மாயா வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி விவரிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் விவரிச்சு ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பூர்ணிமா தனியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றாங்க. அர்ச்சனா வந்து கொஞ்சம் அப்செட் ஆனது தெரிஞ்சிருச்சு பூர்ணிமாக்கு. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, மாயா கிட்ட வந்து என்னதான் பிரச்சனை, என்னதான் கேட்டீங்க அப்படின்னும் போது, இல்லைங்க அவங்களுக்கு ஒரு சில இடத்துல நான் வந்து இது கம்பெனியா ஒரு இது கம்பெனியா இருந்தேன், இதெல்லாம் ஓகே. பட் அவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பண்ண விஷயங்கள்லாம் பாத்தீங்களா, அத்தனை நாள் புள்ளி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கோவம் எங்குள்ள இருக்குது இல்லைங்க, கோவம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை மீறி எப்படிங்க போய் இருக்க முடியும்? நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் இவ்வளவு தூரம் இருந்தது பெரிய விஷயம்ன்ற மாதிரி இப்ப பேசுறாங்க. எனக்கு புரியல மாயா அவர்களே, இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? நீங்க தான் இன்னைக்கு விசித்ரா மேம் கூட உட்காந்து அழும்போது நீங்க தான் வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அர்ச்சனா வராம தான் இருந்தாங்க, அது ஏங்கிட்டு இருந்தாங்க அர்ச்சனா ஒரு பாயிண்ட்ல. பட் வராம இருந்ததாங்க. நீங்க என்ன கேட்டீங்க, நான் கொடுக்குறேன், நீங்க போயிட்டு ஆறுதல் சப்போர்ட்டா இருந்துட்டு நம்ம இருக்கலாம் நீங்க தான் சொன்னீங்க. அந்த இடத்துல அர்ச்சனாவா வந்தாலுமே நீங்க தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு வந்து என்ன பேசுறீங்க, ஜோவிகா வந்து சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணும் போது எனக்கு இது வலிக்குது குத்துது அப்படின்ற மாதிரி இப்ப போய் அர்ச்சனா கிட்ட போய் பேசுறீங்க. அதெல்லாம் ஓகேவா? என்ன சொல்றாங்க தெரியுமா, சோ எனக்குள்ள ஒரு கோவம் இருக்குதுங்க, அது உள்ள ஒண்ணு வச்சு எப்படிங்க பழக முடியும்? அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாள் அது அப்பயே கேட்க வேண்டியதானே ஃபேஸ் டு ஃபேஸ். அப்ப இதுவா இருக்குல்ல அப்படின்னும் போது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பூர்ணிமா சொல்றாங்க, எங்க முடிய போதுங்க, முடிய போற டைமிங் எப்படி, இது இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீங்க ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க, அவங்க ஃபீலிங்கா இருக்காங்க. நான் உங்க ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிருங்க, முடிஞ்சிரும். அதை பிரச்சனையே இல்லை, இது வழக்கம் வேணா, இது அப்படியே விட்டுருங்க. வெளியே போய் என்ன நடக்குதோ அதை பாத்துக்கலாம். பட் இங்க இருக்கிற வரையும் சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்கும், ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போலான்ற மாதிரி பூர்ணிமாவா பேசுறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருந்தது. இதை சொல்லி மாயாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அப்ப மாயா சொல்றாங்க என்ன மாதிரி தெரியுமா, சோ நம்ம அத்தனை வாரம் வந்து அவங்க நம்மள புள்ளி பண்ணிருக்காங்க. எது அர்ச்சனா இவங்களை புள்ளி பண்ணாங்களா மக்களே? எப்படி நம்மளெல்லாம் புள்ளி பண்ணியிருக்காங்க, நம்மள மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, நம்ம கேங் எல்லாம் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, அது எப்படிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா வந்து அவங்க பாருங்க, நம்ம அவங்களால எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அவங்க தாங்க உண்மையா புள்ளி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எப்படி திருப்பி போறாங்க பாருங்க மாயா. சூப்பரா மணிப்புலேட் பண்றமா, பண்ணதெல்லாம் நீ அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி உல்டாவா போட்டு இப்படி அர்ச்சனா தான் பண்ணாங்க. இதுலயும் வேற சொல்றாங்க பாரு, இத்தனை நாள் நம்ம ஒரு 10 வாரமா பயங்கரமான வலிகளை அனுபவிச்சிருக்கோங்க, அந்த வலிகள் எல்லாம் மறந்துட்டு நம்ம சாரி சொன்னும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நமக்கு எவ்வளவு பெரிய மனசு அப்படின்ற மாதிரி. என்னது பெரிய மனசா? என்னங்க புரியலங்க எனக்கு. இவங்க அவங்க அர்ச்சனாவால இவ்வளவு டார்ச்சர் இதெல்லாம் இவங்க அனுபவிச்சிருக்காங்களா, அதை மன்னிக்கிறதே பெரிய மனசுன்ற மாதிரி பேசுறாங்க இந்த இடத்துல. சூப்பரா பண்றீங்க மேடம், ஆனா சூப்பரா பண்றீங்க. நீங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் சாரி, உங்க டீம் மெம்பர்ஸ் வந்து சாரி கேட்க சொல்லி நீங்க போய் சாரி கேட்பீங்களா? அந்த பொண்ணு சாரி உங்களுக்கு ஒரு வேலை ஹர்ட் ஆயிருச்சுன்னு ஒரு நல்ல மனசுல சாரி கேட்டா அதையும் வந்து இப்படி பேசுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பூர்ணிமா பல விஷயங்களை சொல்லி புரிய வச்சு அர்ச்சனாவை கூப்பிடுறாங்க. அர்ச்சனா கூப்பிட்ட உடனே பேசும்போது பாத்தீங்கன்னா, சோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லும் போது அர்ச்சனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அர்ச்சனா நீ இந்த அந்த வாயே திறக்க கூடாதுங்க அர்ச்சனா பொறுத்த வரையும். திரும்ப வந்து அவங்க திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றன்ற பேர்ல அவங்க வாயிலேயே அவங்க கொஞ்சம் சில டைம்ஸ் அந்த பேச்சிலேயே வந்து சில விஷயங்கள் போகுது. அந்த இடத்துல வந்து மாயா வந்து கட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, எப்பா அர்ச்சனா வாயை மூட வச்சதுக்கு ரொம்ப நன்றி மாயா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் புள்ளின்ற வார்த்தை சொல்லவே இல்லை, கமல் சார் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி. இதுவும் சோ அவங்க பேசுறேன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் வருதா, அதை வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க மாயா. ஒரு பாயிண்ட் மேல கட் பண்ணிக்கலாம், இதுதான் நடந்தது அதான் நடந்தது அப்படின்ற மாதிரி. ஆனா அர்ச்சனா அவங்களோட வருத்தத்தை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல, நான் இன்னைக்கு டாஸ்க்லயே சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்பவுமே இந்த மாதிரி தான் எனக்கு நடக்கும், வெளியும் அப்படிதான் நடந்திருக்கு, உள்ளேயும் அப்படிதான் நடந்திருக்கு. நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இயங்கக்கூடிய பொண்ணு தான், அப்படி நடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது சொல்லும்போது, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன், பட் நீங்க சாரி கேட்டீங்களா, அந்த சாரி எனக்கு உண்மையா பட்டுது, அதனால நான் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மாயா ஃப்ரெண்டா இருக்க ட்ரை
பண்ணுவாங்க போல இருக்கு. அப்ப இத்தனை நாள் வந்து சோ இன்னைக்கு ஜோவிகா வந்து ஒரு பிளேட்டை போட்டாங்க, மாயா போய் சாரி கேட்க சொன்னாங்க. சாரி கேட்டதுக்கு அப்புறம் இப்போ பூர்ணிமா வந்து இன்னொரு பிளேட்டை போட்டாங்க. என்னன்னா வேணாங்க நீ இப்படி போய் சாரி இது பண்றங்க, இப்ப எதுக்கு சண்டைன்ற மாதிரி சொன்ன உடனே இப்ப அப்படி அவங்களே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களே வந்து அர்ச்சனை சாரி கேட்க வச்சாங்க. இப்ப அவங்களே வந்து எல்லாத்தையும் இப்படி பண்றாங்க. சூப்பரா பண்றீங்கம்மா. பட் கம்பல்சரி பாத்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்குது மக்களே. அதுக்கு எதிராக வந்து நம்ம ஜெயிக்கணும், ஒரு நியாயமான வெற்றி கிடைக்கணும். ஏன்னா இவங்க பண்ணதெல்லாம் வந்து அநியாயம் அக்கிரமம் அவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த 100 நாள் எடுத்து பாருங்க, அதுல தெரியும்